அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:50 நைட்டு 11:50க்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிஷோப் அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸு தான், ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்கள இந்த டிபியில் அவங்க ஃபோட்டோ அவங்களுக்கு லைட்டாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் லைவ் டெஸ்ட்டில் நிறைய இடத்துல இவங்களுடைய இந்த டிபியை நான் பார்த்துருக்கேன். ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக நம்ம இதில் தொடர்ச்சியாக எந்த லைவ் டெஸ்ட் கொடுத்தாலுமே அட்டன் பண்ணுவாங்க. பார்த்தாலே நமக்கு தெரியும் இவங்க வந்திருக்காங்களே நம்ம ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ட்டு பார்த்தாலே தெரியும். எல்லா லைவ் டெஸ்ட்லேயுமே கம்பல்சரி வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ இவங்க நேற்று நைட் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க போஸ்டிங் வாங்கிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 11:51க்கு பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இந்த வீடியோ பதிவு மூலமாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் செப்பரேட்டாக போடுறதுக்கான ரீசன் அதுதான், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சாரினா மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சு, இப்போ தான் சரி பண்ணேன், சாரி ஃபார் லேட் இன்ஃபார்மிங். அதாவது அவங்க பாஸ் பண்ணதை இன்ஃபார்ம் பண்ணது லேட் பண்ணிட்டாங்க, அந்த மொபைல் டிஸ்பிளே போனதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், லிட்டில் பிட் ஆஃப் குட் நியூஸ். ஒரு குட் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்து முடிந்த 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி அடைந்து எனது வம்சத்தினுடைய முதல் அரசு அதிகாரியாக நான் தமிழ்நாடு காவல்துறை, ஓகேங்களா, தமிழ்நாடு காவல்துறையை சூஸ் பண்ணியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக, ஓகேங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் அப்படிங்கிற அந்த இடத்துல. அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் என்னை பற்றி 1000 பேசினாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய அம்மா அப்பா. அவங்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோன்னா அப்பா அம்மாவோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். இல்லை ஃபேமிலியோட சப்போர்ட்டு, இல்லை ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு, ஏதோ ஒன்று சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்பா அம்மா அந்தளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வீடியோ ஷார்ட்ஸ் எனக்கு அமைச்சிருக்காங்க. நான் அது உங்களுக்கு அப்புறமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் அவங்களுடைய ஃபோட்டோ. நண்பர்கள் ப்ளஸ் உறவினர்கள்ட்ட ப்ளஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்புறம் இன்னொரு மெசேஜும் போட்டிருக்காங்க. சார் வணக்கம், நான் உங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட் சத்தியமூர்த்தி சி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். இவங்க 165 கேள்விகள், 200க்கு 165 கேள்விகள் சரியாக போட்டிருக்காங்க. தமிழில் 91, மேக்ஸில் 17, ஜிஎஸில் 57 கேள்விகள் போட்டிருக்காங்க. இவங்க எஸ்சி கேண்டிடேட் தான். ஓவரால் ரேங்க் பார்த்தோன்னா 6425, கம்யூனல் ரேங்க் பார்த்தோன்னா 750, ஓகேங்களா? ஸோ அந்த கேட்டகரியில் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு டைப்பிங் கிடையாது. இவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு என்னுடைய 31வது வயதில் 2வது அட்டம்ப்டில் கடைசி நாள் கவுன்சிலிங்கில் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க பாருங்கள், இவங்களுக்கு ஏஜ் 31, செகண்ட் அட்டம்ப்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் பார்த்தோன்னா மெயினாக ஒரு நிமிஷம், ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக 2வது அட்டம்ப்ட்டு, பட் கடைசி நாள் கவுன்சிலிங்கில் தான் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 நான் 2022 குரூப் 4 தேர்வில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் பார்த்தோன்னா நம்ம பேச்சில் இருந்து படித்தேன். அந்த தேர்வில் 143 கொஷின், அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு நம்ம பேச்சில் படிக்கும்போது 143 கொஷின்ஸ் போட்டிருக்காங்க. அப்போது பார்த்தோன்னா புக் வைஸ் மட்டுமே படித்ததால், அதாவது புக் வைஸ் மட்டும் தான் அப்போ படித்தேன். அப்போல்லாம் தமிழ் பார்த்தோன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதாவது 6th to 12th வரைக்கும் எல்லாத்தையுமே அட்டை டு அட்டை படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது நம்ம சிலபஸ் வைஸும் ரிவிஷன் பண்ணணும். பாரதியார் மட்டும் தனியாக தொகுத்து, பாரதிதாசன் தனியாக தொகுத்து, அப்படி மாதிரி சிலபஸ் வைஸும் படித்தாகணும், ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம இப்போ ஒரு பாடங்களாக படித்தாலுமே கூட பின்னாடி நம்ம பாலிட்டி ஜிகேக்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட ஓகே, சிலபஸ் வைஸ் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம், இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன பார்க்க லோக் அதாலத்து இதெல்லாம் புக்கில் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்கணும். அப்போ அந்த சிலபஸ் வைஸும் கவர் பண்ணணும், புக் வைஸும் கவர் பண்ணணும். அப்போ தான் அந்த முழு ஸ்கோர் ஜிகே செக்ஷனில் எடுக்க முடியும். ஸோ ஆனால் அதன் பின் நான் என்னுடைய தவறுகளை சற்று திருத்தி கொண்டு புக் வைஸ் மற்றும் சிலபஸ் வைஸ் ரெண்டுமே படிச்சிருக்காங்க. ஸோ குரூப் 4 போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த சிறு வெற்றி நீங்கள் தான் ஒரு முக்கிய காரணம். ஓகே, எல்லா பாடத்தையும் படிக்க வைத்து, அதான் இந்த மெயினாக இந்த வீடியோ பதிவு போட்டதுக்கான ரீசன் பாருங்கள். எல்லா பாடத்தையும் படிக்க வைத்து அதற்கான லைவ் டெஸ்ட் கொடுத்து, இந்த லைவ் டெஸ்ட்டோட வேல்யூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் தொடர்ச்சியாக இவர் அட்டன் பண்ணியிருக்காங்க, இப்போவும் ஞாபகம் இருக்குது,
ஓகேங்களா. ஏன்னா எல்லா லைவ் டெஸ்ட்லேயுமே ஒரு சிலர் வந்து கம்பல்சரி வந்து இருப்பாங்க. அவங்க பேர் நமக்கு ஞாபகம் இல்லைனாலும் அவங்க டிபி வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா. ஸோ அந்த லைவ் டெஸ்ட் கொடுத்து எங்களுக்கு நன்றாக பயிற்சி கொடுத்தீர்கள். அதன் பிரதிபலிப்பை இந்த ரிசல்ட் ஸ்கெடியூல் டெஸ்ட்டில் ஒரு பாடத்தை அந்த 1 வீக்கில் குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு பாடத்தை படிப்பேன், செகண்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன், 3வது ரிவிஷன் பண்ணுவேன். 3 தடவையாச்சும் அந்த பாடத்தை நான் படிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த லைவ் டெஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த ஸ்கெடியூல் டெஸ்ட்டே வந்து போடுவேன். அதனால தான் ஜிஎஸ்சில் வந்து நான் 57 கொஷின் போட முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு கொஸ்டின் ஒரு 7 கொஷின் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கில் அவங்க விட்டுட்டாங்க. அப்படி அது அந்த 7 கொஷினும் கரெக்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே அவங்க அந்த வேலைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதான் நைட்டு 12 மணி ஆகிடுச்சு, அடுத்த டே வந்துருச்சு. இருந்தாலும் போஸ்டிங் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுடைய வழிகாட்டுதல் இல்லை என்றால் இது சாத்தியமில்லை. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய இருக்குது உங்களை பற்றி சொல்ல, டைப் பண்ண முடியல. ஒரு ஸ்டோரியஸ் எழுதுனா ஓகே. டிஎன்பிசி என்றால் என்னவென்று தெரியாதவங்க கூட உங்கள் கிட்டல் வந்தால் கிறிஷோபா அகாடமிக்கு வந்தால் படிச்சுடுவாங்க. நிச்சயமாக ஒரு நாள் போஸ்டிங் வாங்கிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் படிக்கிறீங்கள, நான் இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்கிறேன். ஈவன் பேட்ச் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி. இப்போ பேட்ச் ஸ்டூடெண்ட்லாம் நம்ம வந்து ஸ்கெடியூல் டெஸ்ட் அது இதுன்னு ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. அப்பப்போ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்கெடியூல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அதான் அந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து உங்களுக்கு ஜூன் ஜூலைலாம் சரி மே ஜூன் மாதம்லாம் என்ன பண்ணுங்கள், நமக்கு நிறைய லைவ் டெஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அந்த லைவ் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள். அந்த டைமும் அட்டன் பண்ணுங்கள். இப்போவும் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போவும் அட்டன் பண்ணணுங்கிறேன் நான். அது வந்து ஃபுல்லாக ரிவிஷனுக்கு. இப்போ அட்டன் பண்ணுறது புதுசாக படிக்கிறவங்க அட்டன் பண்ணலாம், ஆல்ரெடி முடித்தவங்க ரிவிஷனுக்கும் அட்டன் பண்ணலாம். இப்போ குப்தர்களுக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி வினிதா மேடம் வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் வந்து லைவ் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மோகன் சார் கொடுத்துருப்பாங்க, ராஜு சார் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே அவங்களுடைய உண்மையான உழைப்பை உன்னதமாக அவங்களுக்கு A to Z ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் ஒரு குப்தர்கள் பாடலை நான் வந்து முடிக்கணும், பர்ஃபெக்டாக முடிக்கணும். அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, ஒன்றும் கிடையாது, பாடத்தை ஒரு ஓரலாக ரீட் பண்ணுங்கள், ஒரு படிச்சுட்டு வந்துட்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டாக அட்டன் பண்ணாதீங்க, கான்செப்ட் நம்ம ஒரு பாடமாக நடத்துகிற மாதிரி நினச்சி நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். மோகன் சார் லைவையும் மேடத்தோட வினிதா மேடத்தோட லைவையும் நீங்கள் அட்டன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. மோரோவர் எல்லா பாயிண்ட்ஸுமே அவங்க கவர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் எப்படி கேட்டாலுமே நீங்கள் போடுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்மளாலேயும் முடியும், நம்மளாலேயும் சாதிக்க முடியும். எல்லா இடத்துலையுமே அதான் அவங்க கடைசி ஒரு லைன் போட்டாங்க பாருங்கள், டிஎன்பிசி என்றால் என்னவென்று தெரியாதவங்க கூட நம்ம அகாடமிக்கு வந்தால் படிச்சுடுவாங்க, நிச்சயம் ஒரு நாள் போஸ்டிங் வாங்கிடுவாங்கங்கிறது. அது சாதாரணமாக ஒருத்தர் வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா என்னுடைய அகாடமி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலாம்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு போஸ்டிங் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ. நான் அதை தான் சொல்கிறேன், எனக்கும் தெரியும். பட் நான் சொல்கிறத விட அது வின் பண்ணவங்க சொல்லும்போது உங்களுக்கு இன்னமும் வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். இதை வந்து உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை விதைக்கிறதுக்காக தான். நம்பி படிக்கிற, கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்னு கிடையாது, எங்கே படித்தாலுமே கஷ்டப்பட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்றைக்குமே அவங்களுக்கான பிரதிபலன் கண்டிப்பாக வந்து சேரும். அவங்க லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கும், அதுக்கு நம்ம உழைப்பை கொடுக்கணும். ஓகேங்களா. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த நாள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்களும் அடுத்த வருடம் ஒரு அரசு அதிகாரியாக கண்டிப்பாக உருவாகுவீங்க. நீங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. உங்கள் மெசேஜ் 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்க தான் போகுது. இந்த பிரதருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆடியோலேயே நான் வாழ்த்துக்கள் நான் சொல்லிட்டேன். நான் சக்ஸஸ் மீட்டுக்கு வருவாங்க. வரும்போது அவங்களோட ஸ்பீச்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.